இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள், அடுத்தது கள்ளக்குறிச்சியில் நடந்த படுகொலை, 60 பேருக்கு மேலே அங்கே கள்ளக்குறிச்சியில் தமிழக அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள். முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தவறான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார்கள். பீகாரில் அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை. அவர்கள் தடை செய்தது அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள், அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள். பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை. இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கணும், அவங்க அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், அதாவது உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சேர்த்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி செய்தி, பொய்யான ஒரு செய்தி. அதாவது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு பல கேள்விகள் வைத்திருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திடீரென்று இந்த எண்ணத்திற்கு எப்படி நீங்கள் சென்றீர்கள்? மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடுதலாக நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று, குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று சொல்வது எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையிலே உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார், எம்பிசி என்று உருவாக்கினார். அப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எம்பிசி தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டதா? அதன் பிறகு உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அப்பொழுது எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? எந்த அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள்? அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் எந்த அடிப்படையில், எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது? இப்பொழுது மட்டும் வன்னியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்வது, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தானே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிட்டீங்க. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி, அதில் பேராகிராஃப் 68, 73 வச்சிருக்க கையில் இருக்கு. இந்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பை வச்சு தான் நீங்க ஜிஓ போடுறீங்க.
அன்னைக்கு நீங்க ஜீவோ போட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம்னு அந்த உங்க ஜீவோ போட்டிருக்கீங்களா? இல்லையே. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை 3 முறை சந்திக்கிறார் வந்து இந்த பிரச்சனைக்காக. அப்பொழுது என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க கிட்ட இல்லைங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க. நிச்சயமா நான் தரேன்னு சொன்னீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்கல்ல, உறுதியாக வன்னியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சட்டமன்றத்திற்குள்ளே நீங்க பேசியிருக்கீங்க, முதலமைச்சர் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க சொன்னீங்களா மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் நாங்க இங்க கொடுக்க முடியும் ஏன் சொல்லல? அப்போ நான் உங்களை பார்த்தேன், பல முறை பார்த்தனே. அப்போ என்கிட்ட சொன்னீங்களா? இல்லையே. அப்ப திடீரென்று என்ன இந்த யோசனை உங்களுக்கு? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தலையா? 1984 அம்பாசங்கர் வந்து வீடு வீடா போய் கணக்கெடுப்பு நடத்தலையா? நடத்திருக்கிறாங்க. அந்த அம்பாசங்கர் ஆணையத்தின் படிதான் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பிசி என்ற இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு பிசி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அம்பாசங்கர் ஆணையம் ஒன்று பிறப்பித்து அவர் வீடு வீடா போய் எனுமரேஷன் பண்ணார், எல்லா டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணார். அப்ப அது கணக்கெடுப்பு இல்லையா? அப்போ அதிகாரம் இல்லையா? அப்போ அந்த அதிகாரத்தை வைத்துதான் 50 விழுக்காடு பிசி, அதன் பிறகு அந்த அதிகாரத்தை வைத்துதான் 20 விழுக்காடு எம்பிசி, 30 விழுக்காடு பிசி, அந்த அதிகாரத்தை வைத்துதான் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, அந்த அதிகாரத்தை வைத்துதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பரிந்துரை எப்போ பரிந்துரை செஞ்சிருக்காங்க. உங்க கலைஞர் கொடுத்த ஆணை, சட்டநாதன் ஆணை. சட்டநாதன் ஆணையம் 1969 கலைஞர் அவர்கள் நியமனம் பண்ணார். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னைக்கு? அப்ப கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு? வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு. அப்போ அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டாங்க. அம்பாசங்கர் அதுதான் கொடுக்கிறார், ஜனார்தனம் குழு அதுதான் கொடுக்குது, தணிக்காச்சலம் குழு அதுதான் கொடுக்குது. இவ்வளோ குழுக்கள் கொடுத்தோம். இப்போ கடைசியில் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மத்திய அரசு எடுத்தாதான் நடத்துவோம் சொல்வது இது வந்து ஏதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சமுதாயத்தின் மேல வன்மமாக தான் நான் பார்க்கிறேன். இது இங்க நான் ஜாதி பத்தி பேச வரல, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் இன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சுட்டு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை முன்னேற்றினா தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்குது இந்த நிலையில் இருக்கு. ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்தா 40 விழுக்காடு மக்கள் தொகை. இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதை தவிர வேற உங்களுக்கு வேற என்ன வேலை? தமிழ்நாடு முன்னேறணும்னா எப்படி முன்னேறும்? ஆனா அதுக்கு முன்னேற்றுவதற்கு இந்த காரணம் அந்த காரணமே கிடையாது. பீகார்ல உங்களால நடத்த முடியுதாங்க ஜாதிவாரி கணக்கு நடத்த முடியுதுன்னா தமிழ்நாட்டிலேயே நடத்த முடியல. அதுல என்னென்னமோ அமைச்சர் சிவசங்கர் விட்டு பேச வைக்கிறது. அவருக்கு என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியல. அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு, முதலமைச்சர் ரசிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு. இது என்ன கலாச்சாரம் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அங்க பேசுறது சமூக நீதி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. சிவசங்கர் பேசுறாரு, திண்டிவனத்திலிருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு குரல் வந்துதான். சிவசங்கர் அவர்களே, திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் வரலன்னா இந்நேரம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோவணம் கட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க ஊர்ல. நீங்க அமைச்சராக இருந்திருக்க மாட்டீங்க திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் வரலன்னா. இன்னைக்கு நீங்க அமைச்சராக இருக்கிறது காரணமே திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் தான். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்து அந்த குரல் அப்போ 45 வருஷமா ஒலித்திட்டு இருக்கு. அந்த குரல் இவர் திறமைக்கு தான் கொடுத்தாங்களா அமைச்சர் பதவி? இவர் திறமை தான் நம்ம பார்க்கிறோமே. சந்தி சிரிக்குது. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளை கூட உள்ள பிடிச்சிட்டு தான் போகணும். திடீர்னு கண்டக்டர் காணோம். எங்கன்னு பார்த்தா பஸ்ஸில் ஓட்டையில் கீழே தரையில் விழுந்துடுறாரு.
இந்த லட்சணம் தான் போக்குவரத்து துறை இருக்கு. இவர் திறமைக்கு தான் கிடைச்சதாமா? இவர் சார்ந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். திமுக ஜாதி அரசியல் தமிழ்நாட்டில் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா சிவசங்கர் அங்கே வந்து அவங்க மாவட்ட செயலாளரையா இந்த சமுதாயத்தில் போட்டிருக்காங்க, அந்த அரியலூர் மாவட்டத்தில். வேற யாரும் கிடைக்காது. பேசுறது என்ன வேணா பேசிட்டு போகலாம். விவாதத்துக்கு பொய் செய்தியை சொல்லிட்டு இருக்கார் சிவசங்கர். இதோ இந்த போட்ட ஜியோ ஒன்று இருக்கு. சிவசங்கர் சொல்ற செய்தி, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, அதுக்கு மேல வந்து கல்வி கிடைக்குது. ஆனா இவங்க 10.5 விழுக்காடுக்கு உள்ளதான் அது குறைக்கிறாங்க, நாங்க தான் குறைக்கிறோமா. இந்த ஜியோ படி பப்ளிக் சர்வீஸ் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டு எம்பிசி வன்னியகுல சத்திரியார் எம்பிசி அண்ட் டிசி அண்ட் எம்பிசி within the reservation period provided for most backward classes and denotified communities act enacted modification to the roster orders issued 26/7/2021. இதன்படி என்னன்னா, வட மாவட்டத்தில் குறிப்பா எடுத்துங்களேன், அதுல வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கல்வி கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதற்கு மேலே அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற எம்பிசி யாரும் இல்லைன்னா வன்னியர்கள் மற்றவர்களுக்கு இடத்தை நிரப்பலாம். அதே போன்று தென் மாவட்டங்களில் வன்னியர்களே இல்லை, தூத்துக்குடியில் வன்னியர்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அங்க வன்னியர்களுக்கு பதிலாக அங்க இருக்கிற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை அங்க நிரப்பலாம். இதுதான் ஈக்குவாலிட்டி. இதுல எங்க வந்து குறைச்சல் வந்துருச்சு, அதிகம் வந்துடுது. இது பொய்யான ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில், அதுவும் நாங்க வந்து தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவோமா? உங்களை மாதிரியா நாங்க? உங்க முதலமைச்சர் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்னாச்சு? அப்போ உங்க வாக்குறுதி என்னாச்சு? திமுகனாலே பொய் வாக்குறுதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் போன மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னாரு, நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே, நாங்க மத்திய அரசுல கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க இங்க கொடுப்போம்னு ஏன் சொல்லிட்டு போறது? அப்ப என்ன பொய்ய சொல்றீங்க? எதுக்கு பொய்ய சொல்றீங்க? ஓட்டுக்காக தானே. இது தேர்தல் நேரத்தில் நாங்க சொல்லுவோமா? ஏயா சிவசங்கர் அவர்களே, இது எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு பிரச்சனை. இது 45 வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றிருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எதுக்கு? சமூக நீதிக்காக. வேலைக்கும் படிப்புக்கும் அடிச்சுக்கிறோம், நாங்க போராடிட்டு இருக்கோம். அது கொடுக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க, ஆனா கொடுக்கறது மனசு வரல உங்களுக்கு. சமுதாயம் மோசமான இருக்குதுன்னு தெரியுது. 10வது 12வது ரிசல்ட் கடந்த 15 ஆண்டு காலமாக வட மாவட்டத்தை சார்ந்த 15 மாவட்டங்கள் தான் கடைசி 15 இடத்துல இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டங்கள்னா கடைசியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டத்தில் கடைசியில் பர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள். குடிசை அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், கடைசி 15 மாவட்டங்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். டாஸ்மார்க் விற்பனையில் அதிகமாக வருமானம் வர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். கல்வி ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் நம்பர் 1ல இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்துக்கும் நீங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், வழங்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு 18% 22% உயர்த்துங்க. அது நாங்க 1980 நாங்க கோரிக்கை வச்சோம், இன்னைக்கும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் யார் இறந்தா? ஏன் இறந்தாங்க? இதெல்லாம் காரணம் சமூக நீதி. கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுங்க. ஆனா நாங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க அரசு, சமூக நீதி எங்க அரசுன்னு சொல்றதுலாம் அது எனக்குலாம் பார்த்தோன்னா வேடிக்கையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பேசுறப்போ
சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த மேடையிலன்னா நான் விவாதம் பண்ணுவேன். நான் கலைஞர் ஆட்சியில் அது நான் ஏத்துக்கிறேன் நான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு துளியும் சமூக நீதிக்கு அதிகாரம் திமுக விடம் எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் திமுக வேறு, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுக வேறு. இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாரா? தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரா? அவர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பொய்யா பரப்பிட்டு இருப்பாரா? இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தலை மட்டும்தான் எண்ண முடியும். ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க பாப்புலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், தவிர சோசியல் பேக்வர்ட்னஸ் சமூக பின்தங்கிய நிலையை எடுக்க முடியாது. இது முதலமைச்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும். சமூக பின்தங்கிய நிலை எப்படி எடுக்க முடியும்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசு இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிறப்போ முதலியார் எவ்வளவு இருக்கிறாங்க, மீனவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்க, அந்த எண்ணிக்கை தான் எடுக்க முடியும், தவிர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, மீனவர்களுக்கு வீடு இருக்கா, மீனவர்களுக்கு படிப்பு இருக்கா, மீனவர்களுக்கு பட்டதாரியில் இருக்கிறாங்களா, சொந்த வீடு இருக்குதா, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, அப்படிலாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு. அந்த கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசு தான் செய்யணும். அது கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா எதுக்கு நீங்க நிர்வாகம் செய்யறீங்க? சமீபத்தில் போக்குவரத்து துறைக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. யார் யார் பேருந்துல அரசு பேருந்தில் போலான்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. பெண்களுக்கு ஊக்க தொகையை கொடுக்கிறதுக்கு அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் தான் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் இருக்கிற அந்த தெருநாய்கள், எத்தனை நாய்கள் தெருநாய்கள் இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. தெருவில் எத்தனை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா இங்க முக்கியமான சமுதாயங்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் தயங்குறீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன தயக்கம்? இதுதான் சமூக நீதியா? பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி அங்க 19 குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நடத்துங்க. நாங்க 1952 சென்சஸ் ஆக்ட் கேட்கல, 1948 சென்சஸ் ஆக்ட் கேட்கல. நாங்க கேட்கறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின்படி தான் பீகார் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அதை எடுத்துதான் அதுல 1,86,000 குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்குன்னு, குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்து அவளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் பீகார் முதலமைச்சர். இதுதானே நாங்க கேட்கிறோம். அப்போ இதெல்லாம் குறியீடுகள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு அது கூட தெரிஞ்சுக்க மனசு இல்லையா? எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. நீங்க தானே எல்லா மத்திய அரசு அதிகாரத்தெல்லாம் புடுங்கிடுது, அதிகாரத்தெல்லாம் புடுங்கிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. என்ன நாடகம் இது? எவ்வளவு காலம் நாடகம் ஆட போறீங்க? இருக்குதான் தீர்மானம் என்ன பண்ண போறாங்க? அதான் கொண்டு வர போறாங்க, அது தெரியுது. இன்னைக்கு மாநில அரசு மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். மாநில அரசு சமூக பொருளாதார புள்ளிவிவரங்கள் படிதான் விவரங்களை சேகரிக்க முடியும். அதாவது மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி இது காஸ்ட் சர்வே, சென்சஸ் கிடையாது. முதல்ல காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல அவருக்கு புரிதல் இருக்கணும். திமுக அரசுக்கு புரிதல் இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், காஸ்ட் சர்வே மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துதான் பீகார் முதலமைச்சர் எடுத்து அந்த சர்வே பீகார் உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போ அது செல்லும். அந்த சர்வே வச்சுதான் ஆந்திரா
அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கு? எவ்வளோ ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்றாரு. அந்த எனக்கு அந்த இருக்காப்பா 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இருக்கா கொடுப்பா, தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல சொல்றாங்க. முதலமைச்சருக்கு தெரியலன்னு எனக்கு வேடிக்கையா இருக்கு. எங்களுக்கெல்லாம் மனசு இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுங்களேன். இதை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு பேசுறது, இவங்கள வச்சு பேசுறது எல்லாம் பேசி பேசி அசிங்கப்பட்ட. நான் கேட்குறேன், சிவசங்கர் சொல்றாரு வாதத்துக்கு வாங்க, நான் வரேன். சிவசங்கர் அவர்களே, நீங்க கூப்பிடுங்க, எங்க வேணா நான் வரேன். இதுதான் உங்க தலைப்பில் போடுவீங்க நீங்க. அப்புறம் எங்க கூப்பிடுறீங்களா நான் வரேன். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சம்பந்தமா அவர் சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் சொந்தமா நான் வரேன். நான் விளக்கம் சொல்றீங்களா? நான் விளக்கம் சொல்றேன், நான் வரேன். நான் பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த ஜியோ படி வட மாவட்டத்தில் 10:30க்கு மேலே காலியான இடம் இருந்ததுன்னா அது வந்து வன்னியர்கள் நிரப்பலாம். அங்கே இப்போ வன்னியர்களுக்கு வந்து வட மாவட்டத்தில் மட்டும்தான் ரிசர்வேஷன் வன்னியர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலையும் ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலையும் 10.5 விழுக்காடு கொடுக்கப்படுகிறது. தென் மாவட்டத்தில் வன்னியர்கள் இல்லைன்னா அதில் எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள்லாம் அதில் அந்த இடத்த வந்து நிரப்பலாம். அதுதான் இந்த ஜியோ போட்டிருக்காங்க. இதில் என்ன பொய் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று நான் கேட்குறேன், இவர் சொல்றாரு 10.5 விழுக்காடு அது வந்து குறைவா இருக்குன்னு சொல்றாருல்ல. ஏன் அது 15 விழுக்காடா நீங்க ஏத்துறதுல யார் தடை பண்றா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்து 18 விழுக்காடு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறாங்க. ஆனால் கிடைச்சது வந்து 10.5 விழுக்காடு குறைவா கடந்த ஆட்சியாளர் கொடுத்துட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ஏதோ கொடுத்தானுங்க, குளறுபடி நடந்து போச்சு, யாரையோ திருப்திப்படுறதுக்காக குறைச்சி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையே கடந்த ஆட்சி காலத்தில் கோரிக்கையே எங்களுக்கு வந்து 18 விழுக்காடு கொடுக்கணும் தான் கோரிக்கை வச்சோம். அப்புறம் நேரம் இல்லாத காரணத்தில் தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்பு பார்த்தோன்னா சரி அது குறைச்சி கழிச்சு முதல்ல கட்டத்தை வரலன்னு நாங்கள் பண்ணோம். இதுவே வந்து நீங்கள் சட்டநாதன் குழு பரிந்துரை, அம்பாசங்கர் குழு பரிந்துரை, தணிக்காச்சலம் ஜனார்தனன் குழு பரிந்துரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வன்னியர்களுக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் இருந்து 18 விழுக்காடு, ஆனால் குறைஞ்சபட்சம் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அது நீங்கள் சிவசங்கர் நீங்கள் செய்யுங்களேன், அதில் யார் தடை கொடுக்குறா உங்களுக்கு? இது பொய்யான செய்தி. டேட்டா கொடுக்க சொல்லுங்க, டேட்டா கொடுங்க, வெளியில் எடுக்கட்டும், டேட்டா வெளியில் எடுக்கட்டும். டிஎன்பிசியில் நான் கேட்குறேன் சிவசங்கர் அவர்கிட்ட, குரூப் 1 எத்தனை பேர் வன்னியர்கள் குரூப் 1 வரான்னு டேட்டா கொடுக்க சொல்லுங்க. அவர் சொல்றது குரூப் 4. குரூப் 4னா என்ன? அந்த கிளர்க் வேலை, அந்த இந்த கான்ஸ்டபிள் இந்த வேலை, அப்புறம் விஏஓ, இந்த மாதிரி வேலையில் குரூப் 4ல் வந்து இவங்க வந்து 10, 12 இப்படி வந்திருக்கிறாங்க. அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் குரூப் 1ல் டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஎஸ்பி வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. 4%, 5% தான் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது. சிவசங்கருக்கு அதெல்லாம் வரக்கூடாது. சும்மா அந்த இவங்க கீழே இருக்கிற 4வது அந்த குரூப் 4 அது மட்டும்தான் இவர் கண்ணில் பார்க்க தெரியுதாம்மா? டேட்டா கொடுங்க, வெளியில் கொடுங்க. சும்மா சொல்லிக்கிறது, சும்மா பேசிக்கிறது, பொய் பேசுறதெல்லாம் டேட்டா வெளியில் சொல்லுங்க. என்ன யார் யார் எப்படி கிடைச்சு சொல்லுங்க. பெரும்பான்மை சமூகம் தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் வன்னியர்கள் இருக்கணும் மேடையில பாமகவினர் பேசுறாங்க. அப்ப 20% பெரும்பான்மை பாமக அதுதாங்க தனியா ஒதுக்கி. இப்ப ஏன் இது வந்து உள்ஒதுக்கீடு கேட்கிறோம்? இப்ப இந்த எம்பிசி 20% எம்பிசி வந்ததே நாங்க தான் காரணம். இதுல யாரும் மறுக்கவும் முடியாது. மருத்துவர் ஐயா காரணம், எங்களுடைய போராட்டம் காரணம். 10 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு, தியாகம் பிறகு, உயிர் நீத்ததுக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு இது. அப்போ
கலைஞர் அவர்கள் கொடுத்த 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். அப்போ தனித்தனியாக கேட்டோம், கம்பார்ட்மெண்ட்லாம் கேட்டோம், அப்போவே கேட்டோம். ஆனால் எல்லாம் 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். இப்போ நாளடைவில் பார்த்தா அந்த மற்ற 106 சமுதாயங்களுக்கிட்ட வன்னியர்கள் போட்டி போட முடியல. கல்வியிலும் போட்டி போட முடியல, வேலைவாய்ப்பிலும் போட்டி போட முடியல. ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கல. அதனால தான் மீண்டும் கேட்டோம், எங்களுக்கு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. இப்போ ஆதி திராவிடர் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க. அருந்ததியருக்கு ஆதி திராவிடர்கிட்டையும் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் போட்டி போட முடியல. அதனால தான் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிளஸ் என்னன்னா அந்த 15 விழுக்காட்டிலையும் அந்த அருந்ததியர் போட்டியிடலாம். எக்ஸ்க்ளூசிவாக 3 விழுக்காடு ப்ளஸ் மற்றதுலேயும் 15 விழுக்காடில் போட்டியிடலான்னு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க போட்டி போட முடியல. அதே நிலை தான் வன்னியர்கள் இருக்கிறாங்க. அதில் போட்டி போடுறதுலன்னா இந்த பிஏ பிஎல்பி அந்த படிப்பு சாதாரண படிப்பு ப்ளஸ் முக்கியமாக வேலை வாய்ப்பு. டிஎன்பிசியில் சொல்கிறாரு, அது டேட்டா எடுத்து சொல்லுங்கள். குரூப் ஏ எத்தனை பேர் கிடச்சிருக்குது, குரூப் பி எத்தனை பேர் கிடச்சிருக்குது. போன டிஎஸ்பியில் 22 பேர் எடுத்திருக்காங்க, டிஎஸ்பி எடுத்திருக்காங்க. அதில் எவ்வளோ வன்னியர் கிடச்சி? 2 பேர் தான் கிடச்சிது. மற்ற 20 பேர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் போராடினது உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான். அப்போ என்ன நியாயம் கிடைக்குது? அது பொய்ய சொல்லிக்கலாம். இன்னொன்று, இவங்க சொல்கிற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்தப்போ கியூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியாக கொடுக்கறது இல்லை. இவங்க மொத்தமாக சேர்த்து எல்லாம் குரூப் 1 2 3 4 கியூமுலேட்டிவாக இவ்வளோ வர்றாங்க. பிரிச்சு கொடுத்து நாங்கள் கேட்குறதே உள்ஒதுக்கீடு தான் கேட்குறோம். 20 விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு தான் கேட்குறோம். இங்கே இஸ்லாமியர்களுக்கு பண்ண முடியுது, அருந்ததிற்கு பண்ண முடியுது, ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னா கேட்குறோம். நாங்கள் உள்ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்குறோம். அதனால் இதில் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உச்சநீதிமன்றமோ சொல்லியிருக்கிறாங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுங்கன்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலையே. தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு. அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ல தரவுகள். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தரவுகள் வரும்னு சொல்றாரு முதலமைச்சர். அவருடைய அமைச்சர் சொல்றாரு தரவுகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுல யார் பொய் சொல்றா, யார் உண்மை சொல்றா? அதுல இந்த லைன்ல இருக்கு. இது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அதுல ரூல்ஸ் 2011. Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication in collection of statistics. So any department of central government shall, before making a direction under section 3 of the Act, statistics duplication collection. So adanaala every notification under section 3 of the Act shall contain the following particulars: subject and purpose of collection of statistics, geographical area, method of data. இது எல்லாமே டேட்டாவாக இருக்குது. இல்லை அதனால் இதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. இதில் லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதில் யார் வேணால் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அது எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் படி தான் பீகாரில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்யை முதலமைச்சர் சொல்றாருன்னா, அது சட்டசபையில் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஆளுங்கட்சியா இருந்தபோதும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்ல அப்படிங்கிறதுக்கு விசசாராய விவகாரத்துல திமுக நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்க. பாமக முன் வச்சிங்க. உதயசூரியன், வசனம் கார்த்திகன் தான் தொடர்பு. அதை மையப்படுத்தி தான் இந்த உங்களுக்கான பதில முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்குன்னு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏன்னா இது இல்ல, அது கள்ளக்குறிச்சி அது வேற. இப்போ இந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டு இருக்குது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்.
அதுக்கு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பொய்யான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது டைவர்ஷனரி. அவங்க தான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அது அப்புறம் டைவர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதில் அவங்க எல்லாமே கில்லாடிகள். அப்புறம் அது திருப்பி வாதம் பண்ணி அது ஒரு கோயபிள்ஸ் பொய்யை சொல்லி இப்போ அன்றைக்கி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இது வந்து அவங்க சிபிஐ என்கொயரி ஏன் கேட்குறோம், அதுக்காக அது முடிச்சோன்னு அதுக்கு வரேன் நான். இது முதல்ல முடிச்சு கடந்த ஆட்சியில் வளர்ந்த போது சில குளறுபடிகள் நடந்ததுனால சிலரை திருப்திப்படுத்த அதை 10.5 குறைத்து உள்ஒதுக்கீடு வழங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன குளறுபடி நடந்தது? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக 10.5 அதை குறைச்சி கொடுத்தாங்க? இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது முடிஞ்சு போனது. இப்போ நான் போக விரும்பலை. இல்லை, நடந்து முடிஞ்சு போனது. இவங்க திமுகவுக்கு உண்மையிலே இந்த சமுதாயங்கள் எல்லாம் வளரணும், இவங்களுக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க. நீங்கள் சொன்னது தானே. இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள். அப்போ எந்த அடிப்படையில் அப்போ சொன்னார்? ஒரு ஆதாரம் இருந்து தானே, டேட்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. பரிந்துரைகள் வச்சு தான் சொல்லியிருக்கிறார். சட்டநாதன் பரிந்துரை, அம்பாசங்கர் பரிந்துரை, ஜனார்தனம் பரிந்துரை, இதெல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கிறார். இந்த ஜனார்தனம் பரிந்துரை வச்சு தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதே ஜனார்தனம் பரிந்துரை வச்சு தான் அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் ஏற்றுட்டு இருக்காங்க. எந்த தடையும் இல்லை இப்போ. அதனால இந்த கடந்த முறை இந்த 10.5 விழுக்காடு ஏன் தடை பண்ணிட்டாங்கன்னா, இதில் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்லாமல் பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரிப்போர்ட் கொடுத்தார். அது ஒரு முக்கியமானது. அது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுத்திருந்ததுன்னா எந்த கோர்ட்டும் தலையிட்டு முடியாது. அது எங்களுக்கு தெரியலைங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் எங்க அந்த இருக்கிறோம். எங்ககிட்ட யாருமே சொல்லக்கூட இல்லை. அதெல்லாம் அவங்களே பேசி அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒன்று நாங்கள் என்ன அரசு ஆட்சியில் இருந்தோமா? நாங்கள் அதான் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து செக்ஷன் 2, அதாவது எனி லோக்கல் கவர்மெண்ட், that is to say panchayats or municipalities as the case may be in relation to collection of statistics under a direction issued by it under section 3. அதனால் ஸோ இது எல்லாத்துக்கும் அது நிறைய மற்றெல்லாம் நிறைய இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் statistical survey means a census or a survey whereby information is collected from all the informants in the field of enquiry or from a sample thereof by an appropriate government under this act or any other relevant act wholly or primarily for purpose of processing and summarizing by appropriate statistical procedures. இதுக்கு மேலே தெளிவுபடுத்தணுமா? முதலமைச்சர் சுற்றி எத்தனை IAS ஆஃபீஸர் இருக்காங்க? அவங்களுக்கு இது கூட தெரியாதம்மா? ஒரு ஆக்ட், இந்தியன் ஆக்ட் தெளிவாக இருக்கு. அதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுன்னா அப்புறம் நான் வேற என்ன தான் சொல்ல முடியும்? என்னால் இது தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசை, முதலமைச்சர் நிர்வாகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. எப்பா அது முடிஞ்சு போன கதை. இப்ப பேசம்பா, இப்ப இருக்கிறத பேச. உறுதியா வைப்போம். இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தமிழக அரசு தீர்மானம் போடணும் மட்டும் கிடையாது. தமிழக அரசு வந்து அதை நடத்தணும்னு சொல்லி எங்களுடைய மருத்துவர் ஐயா 1980 குரல் கொடுத்துட்டு வரார். அப்படி ஒரு தலைவரிடம் அப்படி கொடுத்தது கிடையாது. இருக்கிற முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை சந்திச்சிருக்கிறார். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களையும், கலைஞர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும், அதுக்கப்புறம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எத்தனை முறை சந்திச்சு, அப்போது PC அலெக்சாண்டர் இருந்தார் கவர்னர் ஆட்சி, அவரையும் சந்திச்சு இது வலியுறுத்தி அப்போதான் என்ன கேட்டுட்ருக்கோம் நாங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, பின்தங்கிய சமுதாயங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும், இடஒதுக்கீடு அதிகமாக கிடைக்கணும். அதானே சமூக நீதி. இதுக்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் சமூக நீதி நிலைநாட்ட முடியும். உங்களுக்கு அதுக்கு கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லைன்னா நீங்கள் எப்படி நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுறது தகுதி இருக்கு உங்களுக்கு? அது அப்படி யாராவது எதிர்ப்பு சொல்லியிருக்கிறாங்களா பிஜேபியில்?
இல்லை யாராவது எதிர்ப்பு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்களேன். பிஜேபி யார் ஒரு நிமிஷம் யாருமே எதிர்க்கலை. பீகார் சட்டமன்றத்தில் பிஜேபி ஆதரவாக தான் அந்த வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த சட்டம் வந்தப்போ. அது தெரிஞ்சு பேசுங்க, அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க. நீ சார், இப்போ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க முடியுது, அருந்ததியர்களுக்கு கொடுக்க முடியுது, வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்க முடியலையான்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறீங்க. அப்போ குறிப்பா குறி வைத்து வன்னிய சமூகத்தை மட்டும் வஞ்சிக்கிறதா திமுக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு புரியல எனக்கு. வன்னியர்கள் வந்து திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. 1957 நீங்கள் தேர்தல் எடுத்துக்கங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க திமுக வெற்றி பெற்றது வட மாவட்டங்கள் தான். 15 இடத்த வெற்றி பெற்றாங்க. அது 15 தான் நினைக்கிறேன். 15 வட மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக வெற்றி பெற்றாங்க. 62 50 45 வட மாவட்டத்தை சார்ந்தது. 67 138 வெற்றி பெறுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வட மாவட்டத்தை சார்ந்தது தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமுதாயத்திற்கு சொல்கிறேன், கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. கலைஞர் அதான பிரச்சனை. கலைஞர் வந்து அவருக்கு சமூக நீதி உணர்வு அவருக்குள்ள இருக்கு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இவருக்கு இல்ல. அதுதான் எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. முதலமைச்சர் இப்ப சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. மாநில அரசு வந்து சர்வே எடுத்து அந்த புள்ளி விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு சட்டத்தை ஏற்றினால் பின்வரும் நாட்களில் நீதிமன்றங்கள் வந்து ரத்து செய்யப்பட பண்ணல. என்ன அது செய்ய போறாங்க? செய்யல. அப்ப மாநில அரசு தானே இதெல்லாம் குறியீடுகள்லாம் எடுக்க முடியும். மத்திய அரசு தலையை தானே எண்ண முடியும். இப்போ சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்றாங்க நீதிமன்றத்தில். அப்போ சோஷியல் பேக்வர்ட்னஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா, இப்போ பீகார்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினாங்கல்ல. அப்போ அது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14, 15, 16 சொல்றாங்க. அது இல்லாமல் இது வந்து ப்ரொபோஷனல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, இது இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்றாங்க. இன்க்ளூசிவ்னஸ்னா என்னன்னா பேக்வர்ட்னஸும் பாப்புலேஷனும் ரெண்டும் சேர்த்து பண்ணணும்னு சொல்றாங்க. மத்திய அரசு கணக்கெடுக்கிறது வந்து ஒன்லி பாப்புலேஷன் தான் கணக்கெடுக்க போறாங்க. அப்போ நீங்க அது பேக்வர்ட்னஸ் எங்க நீங்க எப்படி கணக்கெடுப்பீங்க? நீங்க மாநில அரசு எடுக்கணும். அதுவும் இந்த ஆக்ட் படி தான் எடுக்கணும். அந்த ஆக்ட்னா தெளிவாக சொல்லியிருக்கிறேன்ல நான், எல்லாம் அதிகாரம் இருக்கு. லோக்கல் பாடி, ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மூணுத்துக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்றேன். எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தலான்னு இதில் இருக்கு, சட்டத்தில் இருக்கு. நான் வேணா கொடுக்குறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் எடுத்து கொடுப்பேன். என்ன கணக்கெடுப்புலாம் நடத்தலாம்னு சொல்றாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், சுற்றுச்சூழல் எடுக்கலாம், பள்ளிக்கூடம் எடுக்கலாம், வேலை வாய்ப்பு எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். கணக்கெடுப்பு நடத்தலாம், ஆனா அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுத்தா அது நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் கோட் பண்றாங்க. சரி, பண்ணி பாருங்களேன், ரத்து பண்ணட்டும். இப்ப அதனால என்ன ஏன் முயற்சி பண்ண மாட்டீங்களா நீங்க? இல்ல நான் கேட்கறது, அவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்களே, ஏன் முயற்சி பண்ணுங்க. இல்ல முயற்சி பண்ணுங்க. உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தடை இல்ல, உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லை, நீங்க தரவுகள் வச்சு தடை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தும் போது அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி அதன் மூலமா நடைமுறைப்படுத்தினா சட்ட ரீதியா சிக்கல்கள் இருக்காது. அதுதான் சரியான முறையா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கும். அதனால அந்த முறைப்படி வரதுதான் இவருக்கு எல்லாமே இவர் தான் மாநில அரசை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாநில அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முதலமைச்சர். மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டியதானே இவரு. நான் மீண்டும் சொல்றேன், மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா அது வந்து தலையை தான் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. மாநில அரசு முழுமையாக நடத்தினாதான் இதெல்லாம் நடத்த முடியும். இதெல்லாம் சோஷியல் பேக்வர்ட்னஸ். எத்தனை பேர் ஒரு சமுதாயம், இப்போ சொல்கிற மீனவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, அந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டில் வந்து கழிப்பறையில் இருக்கா, அது மாதிரி 20-25 குறியீடுகள் இருக்குது, பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை எடுத்து தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி ப்ளஸ் பாப்புலேஷன் ஜஸ்டிஃபை பண்ணி, ஓஹோ இந்த பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதுதான் கோர்ட்டில் கேட்குறாங்க. சார், அதான் பிரமாணபத்திரம் தாக்கல் பண்ணிருக்காரு சார். இந்த விஷயத்துல தான் ஏற்கனவே பாஜக அரசு வந்து இந்த மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனியன் பட்டியல் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் பண்ண முடியும்னு ஏற்கனவே இந்த பீகார் இதுல வந்து கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த பிரமாண பத்திரத்தை மத்திய அரசு தாக்கல் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும்னு மத்திய அரசு சொல்லி
சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்ப நீங்க கூட்டணி இருக்கீங்கன்னா நீங்க பாஜக அரசு கிட்ட தான் உங்களோட கோரிக்கை வந்து வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது சரி, அந்த ஒரு நிமிஷம் அப்படி கோர்ட்டில் பீகார் கோர்ட்டில் சொன்னாங்க இல்லைங்களா? சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, பீகார் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயாவது பீகாரில் நடந்த அந்த கணக்கெடுப்பு தடை கொடுத்துருக்காங்களா? பண்ணல இல்லை. அப்புறம் அப்போ அது செல்லும் தானே, பீகாரில் செல்லும் தானே, அது பீகாரில் செல்லும். பீகாரில் கணக்கெடுப்பு நடந்து செல்லும். உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல, உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, செல்லும். அதே தானே நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டியது. இங்கே அது மத்திய அரசு எடுத்து சொல்லட்டும், சொல்ல வேண்டாம். மத்திய அரசு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுல்ல, அது அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுங்க. நாங்கள் சொல்லுவோம், மத்திய அரசு வலியுறுத்துவோம், அது வேற. அதை மீண்டும் நாங்கள் மீண்டும் சொல்றது, மத்திய அரசு எடுத்தால் அது தலை கணக்கு தான் எடுப்பாங்க. அது நாங்கள் வலியுறுத்துவோம், அதெல்லாம் பண்ண போகிறோம், அது வேற. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், வலியுறுத்துவோம், அது வேற. பீகாரில் தடை கொடுக்கல, லீகலாக இருக்கு. பீகாரில் நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு சட்டப்பூர்வமாக சட்ட அதிகாரப்பூர்வமாக இருக்கு. அந்த கணக்கெடுப்பு தான் நான் தமிழ்நாட்டில் நடத்த சொல்கிறேன். ஏப்பா உங்ககிட்ட சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குயா, ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கு. ஈஸியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எது ஈஸியாக முடிவு எடுக்கணும்னா அதை நான் திருப்பி சொல்கிறேன், தலை கணக்கு எடுப்பாங்கன்னு சொல்கிறேன் நான். எனக்கு வந்து உங்கள் சமுதாயம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் மத்திய அரசு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவங்க மொத்தமாக உங்கள் சமுதாயம் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு தான் எடுப்பாங்க, தவிர உங்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எந்த நிலையில் எடுக்கிறது தான் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி இவர் எடுக்க சொல்கிறேன் நான். அதாவது இந்த 73 பேராகிராஃப் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பில், while the state government has the competence to classify the Vanniyakula Kshatriyas or any other community or group of communities within backward classes as a particular class for the grant of special measures, there should be a reasonable basis for categorizing such communities into a different section from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficially or illusory. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியலம்மா? புரிஞ்சுதா? சரி, நிச்சயமாக வரேன். உங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுக்குறேன் நான். 68 சரி, 73 சரி, அதை கிளீனாக PDF கொடுத்துட்றேன் நான். இதில் தெளிவாக உச்சநீதிமன்றம் தெளிவாக வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறது எந்த தடையும் இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்டிஃபை எப்படி பண்ணுவோம்? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி கணக்கெடுப்பு இவங்க நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. லோக்கல் பாடி, ஸ்டேட், சென்ட்ரல் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அது ஏன் எடுக்க மறுக்கிறாரு? கொடுக்கக்கூடாதுன்னா முடிவு பண்ணிட்டாங்க. இது முழுக்க அரசியல் காரணம் தான். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அமைச்சர்கள் சொல்றேன், ஏவா வேலுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்லை நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்லை பொன்முடிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்லை சேகர் பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்லை. அப்புறம் முதலமைச்சர் இவங்க தான் சுற்றி இருக்கிறாங்க. துரைமுருகன் அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவர் தனியாக இருக்கிறாரு. இதெல்லாம் இது பேசுகிறேன். இப்போ இன்னைக்கு சிவசங்கர், நான் கேட்குறேன், சிவசங்கர் இருக்காரு, இன்னைக்கு சிவசங்கர் இருக்காரு, MRK, துரைமுருகன், இவங்கெல்லாம் என்னைக்காவது போய் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இந்த சமுதாயத்து பாவம் ரொம்ப மோசமாக இருக்குது, இரவுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு ஏதாவது ஒரு நாள் கேட்டிருக்காங்களா? இல்லை. இது நான் மறுபடியும் சொல்றேன், இது ஜாதி பிரச்சனை இல்லை, இது சமூக நீதி பிரச்சனை. எங்க தனித்துவம் வேறங்க. நாங்க கூட்டணி வச்ச எங்க கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்துருவோமா? எங்களுக்கு தனித்துவம் இருக்கு. நான் இன்னைக்கு நீட் நாங்க எதிர்க்கிறோம், நாங்க கூட்டணி போன காம்ப்ரமைஸ் ஆயிட்டோமா என்ன? கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? இல்லை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்காங்களா? இல்லை காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்காங்களா? கேரளாவில் பார்த்தா தெரியும், அங்கே போயிட்டு
அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்காங்களா? நான் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒரே கொள்கையில் இருக்காங்க. அப்போ அவங்க கொள்கையில் சமரசம் ஆயிடுவாங்களா? நாங்கள் அது கூட்டணி, அது எங்களுடைய கொள்கைகள், அதுவும் எங்களுடைய அடிமட்ட கொள்கைகள் சமூக நீதி. எங்கள் இயக்கம் தொடங்குறதுக்கு காரணமே சமூக நீதி தான். அதில் நாங்கள் எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதை 1000 ராமதாசுகள் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு திரு ஆர்.எஸ். பாரதி சொல்லியிருக்காரு. யார் சொல்றது? ஆர்.எஸ். பாரதி. ஏங்க, அவர் சமீப காலத்தில் ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கார். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது முதிர்ச்சி காரணமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அது என்னென்னோ பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்களும் எடுத்துக்காதீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து சட்ட ரீதியாகவும் கோர்ட் உத்தரவு மூலியமா வந்து அதிகாரம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சட்டசபையில் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நாங்கள் சட்ட ரீதியிலையும் அரசியல் ரீதியிலும் நாங்கள் போராட்டங்கள் நடத்த போகிறோம். அதாவது இதற்கு முன்பு நடந்த போராட்டங்களை விட கடுமையான போராட்டங்கள் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். இது சமூக நீதி பிரச்சனை. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இது மூடி மறைக்கிறதுக்கு மத்திய அரசு காரணம், இந்த அரசு காரணம்லாம் சும்மா காரணங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுது. சரி, நான் அப்படி சொன்ன முதலமைச்சர் எதுக்கு 2022 ஒரு அரசாணை வெளியிடுறாங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனில் வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த பாராகிராஃப் 68, 73 குறிப்பிட்டு இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய பரிந்துரையை கொடுங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன் அப்போவே நீங்கள் அந்த அரசாணையில் சொல்லலாமே? நீங்கள் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு நடத்திய பிறகு தான் இது கொண்டு வர முடியும்னு நீங்கள் சொல்லலாமே? ஏன் அன்னைக்கு சொல்லலை? இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ரெக்கார்ட்ஸ் இருக்காப்பா, அது ரெக்கார்ட்ஸு அவர் பேசியிருக்கார். வன்னியர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒதுக்கீடு கொடுப்போம். 2 ஆண்டுகள் முன்பு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஏன் அப்போ நீங்கள் சொல்லலாமே? இப்போ பேசுனபடி அப்போ நீங்கள் ஏன் பேசலை? அன்றைக்கே நீங்கள் மத்திய அரசு எடுத்தால் தான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லலாமே சட்டமன்றத்தில். ஏங்க இது அது அதாவது இது வந்து ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை கிடையாதுங்க, தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் கேட்குறது வந்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை. நடத்தி எந்தெந்த சமுதாயங்கள் இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றிருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசு தெரிஞ்சுக்கணும். அதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை. அதில் வன்னியர்களும் சேர்ந்து உள்ளே வருவாங்க. மற்ற எல்லா மீனவர்கள் சமுதாயம் இருக்கிறாங்க, யாதவர்கள் இருக்கிறாங்க, முத்திரை சமுதாயம், தேவர், எல்லா சமுதாயம் அதில் கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தி இவ்வளோ காலமாக நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, அதில் யார் கிரீம் இருக்கு, யார் அதிகமாக எடுத்துருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் கிடைக்கல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் எடுக்க சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்வது, 1980 எங்கள் ஐயா வலியுறுத்துவதற்கு காரணம் இதுதான். அதே போன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீ 18 22 கொடுக்கணும், 22 கொடுக்கணும். அதெல்லாம் எங்களோட கோரிக்கை. அப்போ நீங்கள் எடுத்தால் தானே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் எடுக்காமலே தட்டி கழிச்சு, உங்களுடைய அதிகாரத்தை தட்டி கழிச்சு, அப்போ எடுக்கிறது மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் வெளிப்படையா. உறுதியாக நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் சேர்க்க இயலாது. 7வது அட்டவணையில் தான் மக்கள் தொகை கணக்கெடு இடம்பெற்றிருக்கிறது. எனவே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடு நடத்த முடியாது. சர்வே என்ற பெயரில் கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சட்டம் இயற்றினால் அது நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்படும். எந்த நீதிமன்றம் ரத்து செஞ்சப்பட்டிருக்கிறாங்க? யார் சொல்லியிருக்குது? அதான் எல்லாம் அப்படியே எல்லாம் எதுவாகிட்டாங்க எக்ஸ்பர்ட். அது பீகாரில் அது தடையே இல்லை. அது சரி, அந்த கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலைமையில் எந்த சமுதாயம் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கிறது மனசு இருக்கா முதலமைச்சருக்கு?
இந்த கேள்வி கேளுங்களேன் அவர்கிட்ட. நீங்கள் இடஒதுக்கீடுலாம் நீங்கள் அதிகப்படுத்துவானா பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்குது அது தெரிஞ்ச முடியுமா? அதுக்காக எடுக்க முடியுமா? 10.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பாமக வந்து தேர்தல் சந்திச்சது. ஆனா பெரும்பான்மையான வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம், கே.சி. வீரமணி அவங்க எல்லாம் கூட தேர்தலில் தூக்குறாங்க. அது பெரிய அளவில் கை கொடுக்கல. இது என்ன அரசியலுக்காக பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை தேர்தலுக்காகவா, எலெக்ஷனுக்காக பண்ணதா? அது உங்களுடைய கண்ணோட்டம். அதாவது ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்த இடஒதுக்கீடை கொச்சப்படுத்தாதீங்க நீங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் தியாகம் பண்ணி உயிர் நீத்து ஜெயிலுக்கு போய் வழக்குகள் வாங்கி அடிதடி வாங்கி பண்ண இடஒதுக்கீடு அதெல்லாம் சும்மா போய் நீ கொச்சப்படுத்தாதீங்க. அது இந்த தோத்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, கொச்சப்படுத்தாங்க. அதுதான் இல்லை அது பற்றி அதுதான் நாங்கள் கேட்குறோங்க. ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிடலாம், யாருமே பேச முடியாது. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ சிவசங்கர் சொல்கிறாரு 10, 10.5, 15, 13 அப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் எடுத்து பாருங்க, ஏன் எடுக்க மாட்டீங்க? யார் யாருக்கு இப்போ எம்பிசியில் வேறு யார் யாருக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னா இன்னும் அதிகமாக கொடுங்க. கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் யாருக்குமே சொல்லலை. நாங்கள் கொடுங்க, இன்னும் நிச்சயமாக வாய்ப்பு என்ன சந்திப்பேன். நான் சந்தித்து நான் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு போகிறோம். அதுவும் சந்திப்போம். அது பிறகு எல்லா மக்களையும் பின்தங்கிய சமுதாயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள்லாம் திரட்டி நாங்கள் கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். நாங்கள் அது எதுக்கும் தயங்க போகிறதில்லை. எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை. இது மக்களுக்கு இப்ப 18% கொடுக்குறாங்க. அதாவது கூடுதலா கொடுக்கணும்னு கேட்டா எவ்வளவு கொடுக்கணும்? 22 விழுக்காடு கொடுக்கணும். உள்ஒதுக்கீடு திடீர்னு திமுக கைவிட்டது காரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விசசாராய பணிதான் காரணம். அது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதெல்லாம் எங்களை பொறுத்த மீடியா தானே இனிஷியேட் பண்றாங்க. கூப்பிடுங்க, நான் முதல்ல வந்துடுறேங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு 2-3 டேட் கொடுங்க, நான் வந்துடுறேன். பொதுவாக நீங்க இது மாதிரி ஒரு பொதுவான இடத்துல நீங்க எல்லா சேனலும் வாங்க. சரி, இப்போ அடுத்தது கள்ளக்குறிச்சி. இப்போ தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த படுகொலை, அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுது, இது படுகொலை. இந்த படுகொலைக்கு முழு காரணம் தமிழக அரசு. இந்த படுகொலைக்கு முழு காரணம் ஒரே நிமிஷம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த 60 பேருக்கு மேலே அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலை
இதற்கு முழு காரணம் தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இது படுகொலைன்னு சொல்றேன்னா, இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் வந்து இதை அடக்குவோம், இந்த கள்ளச்சாராய கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று பல வசனம் பேசினார். அப்பயும் இந்த சிபிசிஐடி என்கொயரி வச்சாங்க, வந்தாங்க போனாங்க, அங்க வித்தவங்க ஒரு 10 பேரை 5 பேரை கைது பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் பக்கத்து மாவட்டத்தில் சம்பவம், இப்பயும் ஒரு சிபிசிஐடி என்கொயரி, ஒரு தனிநபர் கமிஷன், இதுல ஒரு 20 பேர் கைது பண்ணிருக்காங்க, வித்தவங்களை கைது பண்ணிருக்காங்க. இதுல என்ன உண்மை வெளிவரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இது கொஞ்ச நாள் போன அப்புறம் அது எல்லாம் ஆயிடும். அடுத்த சம்பவம் 6 மாதத்திலயோ அடுத்த வருஷம் வரும். ஏன் இது தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன்னா, அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்திலேயோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயோ வட மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கள்ள சாராயம் காய்ச்சறது வரதெல்லாம் இது காலங்காலமாக நடக்கிறது ஒன்றுதான். பல முறை நாங்கள் சொல்லியும் அது அன்னைக்கு கைது பண்ணுவாங்க, அன்னைக்கு மாலையில் வெளியில் வந்துருவான் அவன். இது யார் ஆளுங்கட்சியோ அவங்களுடைய உடந்தையோடு தான் கள்ள சாராயம் காய்ச்சறது நடக்கும். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு வச்சு தான் காய்ச்சுவாங்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அங்கே என்ன நடந்தது. அந்த மலையில் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக அங்கே கள்ளச்சாராயம் அங்கே விநியோகம் செய்து கொண்டிருக்கனால அங்கே காய்ச்சிட்டு இருக்காங்க. அதற்கு யார் பாதுகாவலர்னா, அங்கே பார்த்தா மலையில் போய் பார்த்தா அங்கே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி ஒருத்தர் மலைராஜா, காட்டு ராசாவா மலைராசாவா, அவர் ஒரு பெரிய டான், அங்கே எம்எல்ஏவுடைய தம்பி, இவர் தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம். இது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு, மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அங்கே இப்போ வரவங்களை போகிற ஏன் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறான்னு அவன் எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ பேருக்கு தெரியாத செய்தி முதலமைச்சருக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதாம்மா? எவ்வளோ ஒரு மோசம். இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை. உயிர் மட்டும் கிடையாது, இது ஏதோ இந்த சம்பவம் நடந்ததுனால இது இப்போ பண்ணியிருக்கு. இது காலங்காலமாக இப்போ என்னன்னா அந்த கிராமங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அது குத்தகைக்கு விட்டுறாங்க மொத்தமாக. ஒரு வருஷத்துக்கு 35,000 50,000 60,000 குத்தகை விட்டுடுறாங்க. குத்தகை விட்டுட்டு அவன் ஒருத்த மட்டும்தான் அங்கே இந்த ஊரில் விற்க முடியும். அடுத்த ஆண்டு இந்த குத்தகையை புதுப்பிப்பாங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறது? இதுதான் எல்லா கிராமத்திலும் நடக்கிறது அங்கே. அப்போ இதெல்லாம் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி சொல்லுவாங்களா? ஏன்னா இதில் சிபிசிஐடி என்ன பண்ணுவாங்க, அங்கே கீழ் மட்டத்தில் யார் அதில் பிடிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் பிடிச்சிருப்பாங்க. இதில் அரசியல் புள்ளிகள், பெரிய பெரிய புள்ளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் உண்மையான உண்மை வெளியே வரும். சிபிசிஐடியில் இங்கே மாநில அரசுக்கு அது முதலமைச்சர் துறையில் முதலமைச்சர் தான் அதுக்கு தலைமை. முதலமைச்சர் வந்து அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எப்படி சொல்லுவார்? அந்த ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க, அவர் சொல்றாருன்னு நான் பார்க்கிறேன். நான் இது யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அங்க சொல்ற செய்தி இந்த 2 எம்எல்ஏக்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாருன்னா சொல்றாங்க. அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அது. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்களும் அதற்கு உடந்தையா இருக்கவங்களும் எங்க மேல வழக்கு போடுறானுங்க. இது எப்படி இருக்கு? நாங்க அதை எதிர்த்து போராடுறோம், விற்கிறவங்களும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்க மேல வழக்கு போடுறாங்க. அதை பத்தி எங்களுக்கு நாங்களாம் பார்த்துப்போம், சட்ட ரீதியில பார்த்துப்போம், அரசியல் ரீதியில் நாங்க பார்த்துக்க போறோம். அதெல்லாம் நாங்க எல்லாம் எவ்வளவு பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோம். ஆனா எங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இங்க இருக்கு, எங்ககிட்ட இருக்கு. அது அது அடுத்தது, அது அடுத்தது ஆன்டிடோட் இல்ல. நான் முடிச்சிருக்கேன். அப்போ எங்களோட நோக்கம் சிபிஐ விசாரணை நடந்தாதான். சிபிஐ விசாரணை நாங்க கேட்கறோம்னா இது வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. பாண்டிச்சேரியில இருந்து வந்துதான் அங்க மெத்தனால் வந்து கும்மிடிப்பூண்டியிலும் சொல்றாங்க. இதுக்கு முன்பு கடந்த காலத்தில் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கு.
அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் சப்ளை பண்ணுறா எல்லாமே இருக்கும். அதில் இதில் வந்து உயர் காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி அவங்க மேலே ஏதாவது அலிகேஷன் கொடுப்பாங்களா? பண்ண போகிறதில்ல. இல்லை உயர்நிலை அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சிபிஐ என்கொயரி வந்தால் தான் எங்களுக்கு உண்மையான விசாரணை கிடைக்கும், உண்மைகள் வெளிவரும். ஏன் இது நாங்கள் கேட்குறோன்னா, இது ஏதோ விளம்பரத்துக்காகவோ அரசியலுக்காக நிச்சயமா நாங்கள் கேட்கல. இது நாங்கள் கேட்கறது அடுத்த முறை இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம். அடுத்தது நடக்கக்கூடாது. சிபிஐ என்கொயரி பண்ணாங்கன்னா இது வந்து கடந்த 30 ஆண்டுகளாக யார் வித்தாங்க, எந்த நெக்ஸஸ், யார் பாதுகாப்பு, எப்படி எல்லாம் எல்லாமே இது என்கொயரியில் வரும். அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சி, எந்த அமைப்பு, எந்த சமுதாயம், எந்த ஜாதி பண்ணாலும் எங்களுக்கு கவலை. யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும். இந்த கலாச்சாரத்தை என்ன, முதல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க, படிப்படியாக கொண்டு வாங்க. ஒரே நாளில் கொண்டு வர வேண்டாம். ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் மருத்துவமனையில் அனுமதிப்படுவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருக்க முடியாத சூழல் இளைஞர்களுக்கு. இதுதான் திராவிட மாடல். அதனால் இதை கொண்டு வந்தது தான். அது இன்னொன்று, அவங்க ஏன் குடிச்சாங்கன்னு காரணம், நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட மக்கள்லாம், உயிர் அந்த குடும்பத்தை இழந்த மக்கள்லாம் நான் போய் சந்திச்சேன் நான். அது இல்லாமல் அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது காலங்காலமாக வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் புகார் கொடுத்தா காலையில் கைது பண்ணுறாங்க, மாலையில் எங்களை வந்து மிரட்டுறான். யார் புகார் கொடுக்குறாங்களோ காவல்துறையில் இவங்க தான் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு. இது பெரிய ஒரு நெக்ஸஸ் இருக்கு, பொலிட்டிஷியன் போலீஸ் நெக்ஸஸ். இது சிபிசிஐடி வெளியில் கொண்டு வருவாங்களா? நிச்சயமா பண்ண மாட்டான். டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே நேரத்தில் கள்ளுக்கடை திறக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்ப சீமான் கூட பேசியிருக்காரு. கவனிச்சிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு உடந்த கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாடு மாறிச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து குடிகார நாடாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா 3 தலைமுறைகள் வந்து இன்னைக்கு மது அருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, சாலை விபத்துகள் நடக்கிறது. காரணம் மது. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க, காரணம் மது. தமிழ்நாட்டில் அதிகமாக கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது, காரணம் மது தான். தமிழ்நாட்டில் அதிக மனநிலை நோய் பிரச்சனை வருது, மது தான். தமிழ்நாட்டில் அதிக தற்கொலை நடக்கிறது காரணமும் மது தான். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாமே மது தான் காரணம். இவங்க மதுவை வந்து விற்கல, மதுவை திணிக்கிறாங்க, டார்கெட் வைக்கிறாங்களே. 45,000 கோடி இந்த ஆண்டுனா அடுத்த ஆண்டு 50,000 கோடின்னு டார்கெட் வைக்கிறாங்க. ஏன் நீ கல்வியில் வச்சுட்டு போ, விவசாயத்தில் வச்சுட்டு போ, சம்பாவில் வச்சுட்டு போ, தாளடியில், குறுவையில், அதில் இப்போ டார்கெட் வைங்க. இதெல்லாம் இது அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கில் போய் குடித்தா 200 ரூபாய் குடிக்கணும், இங்கே 30-40 ரூபாய் கிடைக்குது. இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் திமுக மட்டும்தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதுதான் இந்த டெட்ரா பேக்லேருந்து, அப்புறம் வந்து அந்த ஏடிஎம் அதுலேருந்து வரத்தும், ஹோம் டெலிவரி, அடுத்தது ரேஷன் கடையில் தான் விற்கணும். அடுத்தது அதுவும் விற்றுடுவாங்க. குலசேகரன் கமிஷன் வந்து 6 மாதமாக இருந்தது. குலசேகரன் கமிஷன் வந்து எந்த பரிந்துரையும் கொடுக்கல. தணிக்காச்சலம் கமிஷன் தான் பரிந்துரை கொடுத்தாங்க. தணிக்காச்சலம் தான் அப்போதைய பேக்வர்ட் கிளாஸ் சேர்மனாக இருந்தார். அதன் பிறகு குலசேகரன் கமிட்டி வந்து 6 மாதம் இருந்தார். அவருக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க, மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. 6 மாதமாக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். வேற ஒரு துரும்பு கூட ஒன்றும் நடக்கலை. குலசேகரன் நாணயம் திமுக வந்தாங்க, அந்த குலசேகர் நாணயத்தை சம்பளத்தை கட் பண்ணாங்க, நாணயம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் நடந்தது.
அதுதான் நாங்கள் கேட்குறோம். சிபிஐ விசாரணை வந்தால் தான் முழுமை வரும், உண்மை வெளியில் வரும். யார் உடந்தன்னு அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணி வழக்கு போட்டு பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கொலை குற்றம். அது ஏதோ சும்மா சாராயம் விற்கிற கேஸ் கிடையாது, இது கொலை செய்த கேஸ், இது கொலை குற்றம். அது அதனால் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நான் கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி இங்கே மருத்துவர் ஐயாவும் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு விசாரணை நடத்தணும்னு சொன்னார். ஒன்றும் வெளியில் வரல. அதுக்கப்புறம் சேலத்துலேயும் நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதில் தொடர்ச்சியாக நடந்து. இப்போ நான் கேட்குறேன், இந்த இவ்வளோ பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த கல்வராய மலையில் போயிட்டு 5000 பேரல் கள்ளச்சாராயத்தை போய் அழிக்கிறாங்களே, கரெக்டாக எங்கே ஸ்பாட்டுன்னு கரெக்டாக தெரிஞ்சு நேராக போகிறாங்க, ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த ஸ்பாட்டில் தான் விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது, காய்ச்சுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. 850 பேர் கைது பண்ணுறாங்க அடுத்த நாள். ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் கைது பண்ணல? அப்போ இது மாதிரி தமிழக மக்கள் சாகணும், செத்தாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. இதுதான் திமுக அரசா? குட்கா போன்ற கேஸ் 4 வருஷமா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த வழக்குல இல்ல. திரும்ப சிபிஐ விசாரணைக்கே நீங்க அதே வழக்க திரும்ப மீண்டும் ஒரு கள்ளச்சாராய வழக்கமா இருக்கு. இது ஒரு அரசியல். அதாவது நான் சிபிஐ விசாரணை கேட்குறேன்னா, இது முதல்ல இன்டர்ஸ்டேட் பிரச்சனை. ரெண்டாவது, கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்துக்கும் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி ஒன்றும் ஆகலை, தடுத்து நிறுத்தினாங்களா? இல்லை. இதில் அடுத்தது முக்கியமானது என்னென்னா, அரசியல்வாதிகள், உயர் நிலையில் உள்ள அரசியல்வாதிகள் இது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை, உயர்நிலை காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கலெக்டர் வந்து தவறான தகவல் சொல்கிறார். என்னன்னு, இது கள்ளச்சாராயம் சாவு இல்லைன்னு ஒரு கலெக்டர் சொல்கிறார். அதை சொன்னதுனால என்னாச்சு, வீட்டில் எடுத்துன்னு போய் அந்த மீதி சாராயம் வீட்டில் எடுத்துன்னு வச்சுருந்தவங்க அதையும் குடிச்சிட்டாங்க. ஏன்னா கலெக்டரே சொல்லிட்டாரு இது கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டாங்க. அதனால் என்னாச்சு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு நாளுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அவங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி இதெல்லாம். அதனால தான் நான் கேட்குறோம், சிபிஐ என்கொயரி அரசியல் காரணத்துக்காக நிச்சயமாக நான் சொல்லலை. இது மத்திய அரசு சார்ந்தது அப்படிலாம் எதுவுமே அரசியல் காரணத்துக்காக சொல்லலை. நான் உண்மையே உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது, அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேன். தமிழக மக்களுடைய உயிர் மிக முக்கியமானது, விலை மதிக்க முடியாதது, அதை காப்பாற்றணும். சிபிசிஐடி மேலே எனக்கு மரியாதை இருக்குது, நம்பிக்கை இல்லை. பள்ளியில் வந்து இந்த ஜாதி பிரச்சனை எதிர்ப்பு சந்துரு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. பிஜேபி கடுமையாக அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னும் இந்த அறிக்கையை நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதுதான் திமுக கலாச்சாரம். நன்றி. சரியாவா? ஒரு 5 minutes